பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள். அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். குறித்துக்குரியவர்களே, கர்த்தருடைய பிரதான கிருபையினாலும் உங்கள் யாவருடைய ஜெபத்தினாலும் ஆதரவினாலும் சென்ற சனிக்கிழமை மார்த்தாண்டம் 8 மணி ஜங்ஷனில் உள்ள ஒய்எம்சி ஹாலில் நடைபெற்ற நம்முடைய விடுதலை நாள் ஊழியங்களை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்தார். புதிதாக ஏராளமான ஜனங்கள் அங்கே வந்திருந்தார்கள். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அவர்கள் கூட்டத்தின் இறுதியில் ஜெபிப்பதற்காக முன்பாக வந்தார்கள். அதில் ஒரு தம்பதியினர், அவர்களுக்கு 13 வருடங்களாக குழந்தை இல்லை. ஜெபித்து அவங்க டிவி பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது அந்த சகோதரிக்கு சில கட்டுகள் இருப்பதை உணர முடிந்தது. அதை கடிந்து கொள்ளவும் அதை துரத்தவும் ஆண்டவர் உதவி செய்தார். மிகுந்த சீக்கிரத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு குழந்தை கொடுப்பார் என்பதில் சந்தேகமில்லை. இதே போல பல பிரச்சனைகள் மத்தியில் ஜனங்கள் வந்தபொழுது என்ன பிரச்சனை என்பதை கண்டுபிடிக்க பின்பு அதை சரி செய்ய ஆண்டவர் உதவினார். மிக சுவையான உணவுகள் அவர்களுக்கு பரிமாறப்பட்டன. எல்லாரும் திருப்தியாக சென்றார்கள். மார்த்தாண்ட பகுதி ஜனங்களே, இனி 2வது சனிக்கிழமை என்றாலே நம்முடைய கூட்டத்தில் வந்து நீங்கள் பங்கு பெறுங்கள். வருகின்ற சனிக்கிழமை 3வது சனிக்கிழமை நமக்கு இது முக்கியமான நாள். நம்முடைய ஊழியத்தின் தலைமையிடமாகிய ஆசிரியத்தில் வைத்து, அதாவது தேவனுடைய மாளிகையில் வைத்து விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறும். மிக சிறப்பாக எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. கூட்டத்தின் இறுதியிலே அடியாரும் நம்முடைய ஊழியத்தில் பல வருடங்களாக இருக்கிற அன்னூர் ஜோசப் அண்ணனும் ஜெபஜாம்பவான் வருவில் சேகரங்கள்லாம் இணைந்து உங்களுடைய விடுதலைக்காக பல மணி நேரம் நின்று போராடி ஜெபிப்போம். அநேகர் விடுதலை பெற்றிருக்கிறாங்க, புது வாழ்வு பெற்றிருக்கிறாங்க. நீங்களும் வர வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றோம். அது மாத்திரமல்ல, கூட்டத்தின் இறுதியிலே அனைவருக்கும் மிக சுவையான உணவு பரிமாறப்படும். அடைக்கலான் குருவி முதியோர் இல்லம் நாளுக்கு நாள் ஆசீர்வதிக்கப்பட்டு வளர்ந்து வருகிறது. இது ஒரு ஆவிக்குரிய முதியோர் இல்லம். அநேக ஜெப வாஞ்சையுள்ள பிள்ளைகள் அங்கே தங்கியிருக்கிறார்கள். நாள்தோறும் அவர்களுக்காக சிறப்பு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. பல ஊழியக்காரர்கள், கனம்பெற்ற குருவானவர்கள்லாம் வந்து ஜெபத்தை நடத்துகிறாங்க. அது ஜெபத்தில் அவர்கள் தன்னை மறந்து அவர்களும் இணைந்து ஜெபித்து ஆறுதல் அடைகிறாங்க, பலன் அடைகிறாங்க. எனவே உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் கவனிக்க முடியாத நிலைமையில் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் உடனடியாக என்னை தொடர்பு கொள்ளும்படியாக அன்போடு அழைக்கின்றேன். வருகிற நாள், அதாவது செவ்வாய்க்கிழமை அன்று ஒரு ஊழியத்தை நேசிக்கிற ஒரு அன்பு சகோதரருடைய தகப்பனாருடைய நினைவு நாள் என்கிறபடியினாலே அவர்கள் நம்முடைய ஊழியத்திற்கு உள்ள அந்த அடைக்கலான் குருவி இல்லத்தில் இருப்பவர்களுக்கு சிறப்பான விருந்தளிக்கின்றார்கள். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி வாழ்த்துகிறேன், நன்றி சொல்லுகின்றேன். இதே போலவே உங்கள் இல்லங்களிலும் பிறந்த நாட்கள், திருமண நாட்கள், நினைவு நாட்கள் வருகிற பொழுது தாராளமாக நீங்களும் விருந்தளிக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். டாய்லெட்டுகளை கட்டுவதற்கான பணிகள் நின்று கிடக்கின்றன. 10,000 ரூபாய் கொடுக்கக்கூடிய 20 பேர் நமக்கு தேவை என்பதை அறிவித்து வருகிறேன். தொடர்ந்து அறிவித்து வரும். இன்றைக்கும் கூட நான் அறிவிக்கிறேன். அதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 1வது வசனம் முதல். கர்த்தர் எலியாவை சுழற்காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற பொழுது எலியா எலிசாவோட கூட கில்காலிலிருந்து புறப்பட போனான். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான்.
இந்த இடத்துல நாம் காண்கிறோம் எலியா எலிசாவுடைய அந்த சேர்ந்திருக்கிற கடைசி நாள். எலியா சுழற்காற்றினாலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிற நாள், மரணமே சந்திக்காதபடி இந்த மாபெரும் தேவதாசன், இந்த மாபெரும் தீர்க்கதரிசி, அந்த மாபெரும் கர்த்தருடைய பிள்ளை சுழற்காற்றினால நேரடியாக பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற நாள். அவருடைய ஊழியத்தை கனம் பண்ணி கர்த்தர் அந்த பாக்கியத்தை அவருக்கு அந்த நாளிலே வழங்க இருக்கின்றார். ஊழியம் செய்தால் எப்படியெல்லாம் ஆசீர்வாதங்கள் வருகிறது என்பதை எலியாவுடைய வாழ்க்கையின் மாசலாக நாம் பார்க்கின்றோம். ஊழியம் செய்கிறவர்களுக்கு என்ன வேண்டும் என்றாலும் ஆண்டவர் கொடுப்பார். ஒருவேளை எளிய தீர்க்கதரிசி கேட்டிருப்பார், நான் மரணத்தை பார்க்கக்கூடாது, நேராக பரலோகத்துக்கு வரணும், வாமகனை என்று சொல்லி அவருக்கு அந்த பாக்கியம் கொடுக்கப்பட்டது. இதற்காக கொடுக்கப்பட்டது என்றால் ஊழியம் செய்த ஒரே ஒரு காரணத்திற்காக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை தேவனுடைய பிள்ளைகளும் ஊழியத்திற்காக உங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்று அழைக்கின்றேன். கர்த்தருடைய பணிக்காக உண்மையும் உத்தமமாய் நீங்கள் வாருங்கள். நீங்கள் ஊழியம் செய்ய 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 நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஊழியக்காரர்களை கனம் பண்ணுங்கள், ஊழியக்காரர்களை ஆதரியுங்கள், ஊழியங்கள் எழும்ப வேண்டும் என்று சொல்லி ஜெபியுங்கள். நீங்களும் கூட முடிந்தளவு கர்த்தருக்காக ஊழியம் செய்யுங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்வில் என்ன நீங்கள் கேட்டாலும் அது உங்களுக்கு கொடுக்கப்படும், ஆண்டவர் செய்வார். ஊழியக்காரர்களாகி உங்களுக்கு அதிகமான கனத்தை கொடுப்பார். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கும் ஏனையவர்களுக்கும் வித்தியாசத்தை காண்பிப்பார். இங்கே எலியாவுக்கும் ஏனையவர்கள் எல்லாருக்கும் ஒரு வித்தியாசத்தை ஆண்டு காண்பித்தார். நீ மரணத்தை சந்திக்க வேண்டாம், நேரடியாக பரலோகத்துக்கு வா என்று ஆண்டு அழைத்து கொண்டார். அதை போலவே உங்களுக்கும் கூட என்ன ஒரு காரியத்தை செய்தாவது கர்த்தர் வித்தியாசத்தை அவர் காண்பிப்பார். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகின்றார். அநேகருக்கு இந்த மேன்மை தெரிவதில்லை. ஊழியத்துக்கு வந்தால் கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பார் என்பது தெரியவில்லை. சாத்தான் பொய்யனும் பொய்க்கும் பிதாவுமாக இருக்கிறபடியினாலே அநேகருடைய காதுகளில் போய் அவன் பேசுகிறான். நீ ஊழியம் செய்ய வந்தால் உனக்கு பிரச்சனை, உன் பிள்ளைகளுக்கு பிரச்சனை, உன் குடும்பத்துக்கு பிரச்சனை, எனவே நீ ஊழியத்துக்கு வந்து விடாதே, வந்தால் நீ அடி வாங்குவாய், உன்னை துவைத்து எடுத்து விடுவேன், நீ ஊழியத்துக்கு வந்தால் எல்லாத்தையும் இழந்து விடுவாய், நீ பார், அவர்களெல்லாம் ஊழியத்துக்கு வந்தபடினால்தான் இப்படி ஆகிவிட்டார்கள், அவர்களை நான் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டேன், நீயும் ஊழியத்துக்கு வருவாய் என்றால் உனக்கும் ஆபத்து வந்துவிடும், வியாதி வந்துவிடும் என்று பயமுறுத்துகிறார். ஏனென்றால் அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறார். அநேகர் ஊழியத்துக்கு வந்து பிரச்சனையாய் எனக்கு வருகிறது, கஷ்டமாய் வருகிறது என்று அவர்கள் பின்வாங்கி போய்விட்டார்கள். எப்படி கிதியோன்ட்டு இருந்தவங்கெல்லாம் பயந்து போய் பின்வாங்கினார்களோ அது நிறைய பேர் பின்வாங்கிட்டாங்க. கிதியோன் கூட அவங்களாம் சேர்ந்து போயிருப்பாங்கன்னா அந்த மாபெரும் மகிமையிலே, அந்த வெற்றியிலே அவர்களுக்கு ஒரு பங்கு கிடைத்திருக்கும். அந்த பங்கை அவர்கள் இழந்து விட்டார்கள். அதை போலவே இன்றைக்கு நிறைய பேர் கர்த்தருடைய பணியிலிருந்து பின்வாங்கி விட்டார்கள், ஊழியங்களிலிருந்து பின்வாங்கி விட்டார்கள், ஊழிய கூடங்களை மூடி விட்டார்கள். பிரியத்துக்குரியவர்களே, நல்ல பணியை செஞ்சுட்டு இருந்தோம், நல்ல பாடி நல்ல ஆராதனை செஞ்சுட்டு இருந்தோம், காணாமல் போயிட்டாங்க. கர்த்தருக்காக வைராக்கியமாய் கொடுத்தவர்கள் இன்றைக்கு பின்வாங்கி விட்டாங்க. ஊழியங்களை ஆதரித்தவர்கள் இன்றைக்கு ஊழியமே வேண்டான்னு சொல்கிறாங்க. இது அதிக வேதனையை தருவதாக இருக்கிறது. அவர்கள் நினைக்கின்றார்கள், நான் இந்த ஊழியத்திலிருந்து திரும்பி வந்துவிட்டால் இனி நான் நார்மலாக இருந்து விடுவேன், என் வாழ்க்கையில் எனக்கு ஆசீர்வாதங்கள் வந்துவிடும் என்று சிறு பிள்ளைத்தனமாக அவர்கள் நினைக்கின்றார்கள். சின்ன வயதில் எனக்கு ஒரு பழமொழியை சொல்லிக் கொடுத்தார்கள். ஒருவன் சீப்பை ஒழித்து வைத்து விட்டால், மணமகன் சீவுகின்ற சீப்பை ஒழித்து வைத்து விட்டால் திருமணம் நின்றுவிடும் என்று நினைத்து சீப்பை ஒழித்து வைத்தானா. இன்னொரு பழமொழி சொல்லுவார்கள், முழு பூசணிக்காயை சோற்றிலே மறைக்க முயற்சித்தான் என்று சொல்லி. அது முடியுமா? முடியாது. கல்யாணம் நிற்குமா? நிற்காது. சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நிற்குமா? நிற்காது. இவரெல்லாம் சிறு பிள்ளைத்தனமாக அப்படி செய்தார்களாம். பிரியத்துக்குரியவர்களே, இன்றைக்கு அநேகர் ஊழியத்தை விட்டு நின்று விட்டால் எல்லாம் நார்மலாகிடும், ஆசீர்வாதமாக இருந்தாலும் சிறு பிள்ளைத்தனமாக நினைக்கிறாங்க. இல்லை, ஊழியத்தை நிறுத்தினால் வாழ்வில் அழிவுதான் நமக்கு காத்திருக்கிறது. ஒரு பெரிய பாக்கியத்தை நாம் இழக்கின்றோம். பரலோக ராஜ்யத்தில் மிகப்பெரிய ஒரு இடத்தை நாம் இழக்கின்றோம். தேவன் நமக்கென்று நியமித்து வைத்திருந்த நன்மைகளை நாமே கெடுத்து போடுகின்றோம். புத்தியில்லாத ஸ்திரீ தன் வீட்டை தானே இடித்து போடுகிறாள் எனப்பட்ட வார்த்தையின்படி நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாமே இடித்து போட்டு விடுகிறோம். எனக்கு இந்த நன்மை வேண்டாம், எனக்கு இந்த உயர்வு வேண்டாம், எனக்கு இந்த ஆசீர்வாதங்கள் வேண்டாம் என்று நாமே பின்திரும்பி போய்விடுகிறோம். ஊழியம் செய்தால் விசேஷித்தமான நன்மைகள் உண்டு. உங்களுக்கு 1000 தலைமுறைக்கு ஆண்டவர் இரக்கம் செய்கின்றவராக, ஆசீர்வாதம் செய்கின்றவராக இருக்கின்றார். எனவே கர்த்தரை விட்டு ஒரு காலம் பின்வாங்கி விடாதிருங்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் வாலிபராக இருக்கலாம், வாலிப மகளாக இருக்கலாம், வேலை பார்க்குற இடத்துல ஊழியர் செய்து அதனால் பிரச்சனைகளை சந்தித்திருக்கலாம். எதுக்கு இந்த வம்பு, நானும் ஒரு சாதாரணமான மனிதனாய் மனுஷியாக இருந்து விடுகிறேன் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். இல்லை,
இல்லாவிட்டால் நீங்கள் நல்லா ஊழியம் செய்யும் பொழுது நிறைய பேர் கள்ள தூக்கி வீசினதுனால, உங்களை கேவலமாக பேசுனதுனால எதுக்கு இந்த வம்பு அப்படின்னு சொல்லி நினைத்து ஒழித்து விட்டுவிடலாமா என்ற சிந்தனையோடு அந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். அப்படியெல்லாம் விட்டுறாதீங்க. மிகப்பெரிய பாக்கியத்தை நீங்கள் இழந்து போயிடுவீங்க. நிப்பிங் இந்த பட், முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்று நீங்கள் ஆரம்பத்தில் ஊழியத்தில் கால வைக்கிற அந்த நாளிலிருந்தே உங்களை எப்படியாவது தடுத்து விட வேண்டும் என்று சாத்தான் முயற்சி செய்வான். நீங்கள் எழும்பி விடுவீர்கள் என்றால் உங்கள் மூலமாக எத்தனையோ பேர் ஆசீர்வதிக்கப்பட்டுருவாங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுருவீங்க, உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டுரும், உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டுரும். அது நடக்கக்கூடாது என்று தான் சாத்தானவன் பல விதங்களிலே ஊழியம் செய்யாதே என்று தடை செய்கின்றவனாக இருக்கின்றான். விருத்துக்குரியவர்களை பணம் சம்பாதிப்பது எப்படி, வாழ்விலே முன்னேறுவது எப்படி, உயர்வது எப்படி என்னெல்லாம் எத்தனையோ புக்ஸ் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் அதிலெல்லாம் எனக்கு தெரியல எப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. நான் ஒரு வழியை சொல்கிறேன். நீங்கள் ஜெபித்து பாருங்கள், முழங்காலை ஊன்றி பாருங்கள், கர்த்தரை தேடி பாருங்கள், அவருக்கு ஊழியம் செய்து பாருங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஊழியம்னா என்னங்கய்யா அப்படி சொல்லி கேட்கலாம். இதை போல் தினந்தோறும் டிவியில் வந்து பேசுவது மாத்திரம்தான் ஊழியமா என்று நீங்கள் கேட்கலாம். இல்லை, சர்ச்சில் அல்லது உங்கள் இருக்கிற ஊழியத்தில் சேரை, இங்கே இருக்கிற சேரை தூக்கி கொஞ்சம் தள்ளி போட்டிங்கன்னா, இப்படி போட்டாங்கன்னா வந்து உட்கார்ந்துருவாங்களே, தேவையில்லாமல் சேர் கிடக்குது, தேவையான இடத்துல எடுத்து போடுவோமா என்று நீங்கள் போடுவீர்கள் என்றால் கர்த்தர் நிச்சயமாக உதவி செய்வார். மார்த்தாண்டம் கூட்டமாக இருக்கட்டும், எந்த கூட்டமாக இருக்கட்டும், முன்னால் நிறைய சேர் இருக்கும், ஜனங்கள் அதில் உட்கார மாட்டாங்க. பின்னால் சேர் குறையாக இருக்கும், அங்கே நிறைய பேர் உட்கார்ந்துருப்பாங்க. அப்போ அந்த முன்னால் இருக்கிற சேர் எடுத்து பின்னால் போட்டால் இன்னும் நிறைய பேருக்கு இடங்கள் உட்காருவதற்கு வசதியாக இருக்கும். இப்படி சின்ன சின்ன பணிகளை செய்தால் கூட அதுவும் ஒரு கனமான ஊழியம்தான். எச்சிலைகளை எடுத்தால் அதுவும் ஒரு கனமான ஊழியம்தான் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. பிரியத்துக்குரியவர்களே, இப்படியாக இந்த நாளிலே ஊழியத்திற்காக ஒப்புக் கொடுங்கள். எலியாவை கர்த்தர் கனம் செய்ததை பாருங்கள். இங்கே எலியாவை ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த நாளிலே எலிசா அங்கே அதிக பதட்டமாக காணப்படுகிறார். ஏனென்றால் அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்கு பின்னால், ஊழியத்திற்கு பின்னால், எலியா பின்னால் வந்திருக்கிறார். ஏர் மாடை அடித்து கொண்டாச்சு, கலப்பையை உடைச்சி விருந்து வச்சாச்சு. அந்த ஃபார்மராக அவர் இருந்தார், விவசாயியாக இருந்தார், எல்லாம் போயிடுச்சு. இப்போ ஊழியன்னு சொல்லி வந்துட்டார். இப்போ எஜமானனும் போப்புறாரு. இது வரைக்கும் ஒன்றும் கிடைக்கல, வரம் கிடைக்கல, அபிஷேகம் கிடைக்கல, எதுவும் இல்லை. இவர் வேறு நான் போப்புறேன்னு சொல்லி சொல்கிறாரு. உலகம் முழுக்க அதை பேசுகிறாங்க. எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு சொல்லி அவர் கலங்குகிற பொழுது தான் இங்கே அவர் சொல்கிறார், நான் கில்காலில் இருக்கிறேன், ஆண்டவர் என்னை எங்கே அனுப்புகிறாரு, என்னை பெத்தேலுக்கு அனுப்புகிறான்னு சொல்லி சொல்கிறார். பெத்தேலேருந்து அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்னை எரிகோ மட்டும் அனுப்புகிறான்னு சொல்லி சொல்கிறார். எரிகோவுக்கு அப்புறமா என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறான்னு சொல்லி சொல்கிறார். ஒவ்வொரு முறையும் எலியா தீர்க்கதரிசி இவருக்கு பின்னாலே ஓடி போக வேண்டிய சூழ்நிலை வருகிறது. கில்கால், பெத்தேல், யோர்தான், நீங்கள் பார்த்தீங்கன்னா எரிகோ என்று சொல்லி ஒவ்வொரு இடமா எலியா வேகமாக ஓடுறார். அவர் பின்னாலேயே அங்கே எலிசா தீர்க்கதரிசியும் ஓடுகின்றார், ஓடிக்கொண்டே இருக்கின்றார். அங்கே போகிறார், இங்கே போகிறார் எஜமானம். இவரும் எஜமான் பின்னாலே போகிறார், ஒன்றுமே கிடைக்கல. அந்த அலைச்சல்களை நீங்கள் இங்கே பார்க்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். ஒரு மிகப்பெரிய நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக எலிசா தீர்க்கதரிசிக்கு காத்திருந்த காரியம் அலைச்சல், அங்கீகமான ஓட்டம் என்று சொல்லி பார்க்கிறோம். கில்காலிலே எலிசா தீர்க்கதரிசிக்கு ரெட்டிப்பான அபிஷேகம் கிடைத்ததா? இல்லாவிட்டால் அங்கே நான் பெத்தேலுக்கு போகிறேன்னு சொல்ல, அங்கே பெத்தேலில் வைத்து ரெட்டிப்பான அபிஷேகம் கிடைத்ததா? எரியோவுக்கு போனாரே, அங்கே எரியோவில் வைத்து ரெட்டிப்பான அபிஷேகம் கிடைத்ததா? யோர்தானுக்கு மத்தியிலே அங்கே எலிசா தீர்க்கதரிசிக்கு அபிஷேகம் கிடைத்ததா? கிடைக்கல. ஆனாலும் கூட அங்கே ஓடி ஓடி போனார், பின்னாலே போனார். அலைச்சல்கள், ஏராளமான அலைச்சல்கள். எத்தனை கிலோமீட்டர் இருந்திருக்கும். காலையில் ஆரம்பிச்சிருப்பாங்க, அதிகாலமே சாயந்தரம் வரைக்கும் அவர் ஓடிக்கிட்டே இருந்திருப்பார். இவர் பின்னால் ஓடிக்கிட்டே இருக்கிறார். அலைச்சல்கள் என்பது நம்முடைய வாழ்விலே நமக்காக ஆரம்ப காலங்களிலே நியமிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்டும்படியாக விரும்புகின்றேன். அலைச்சல்கள் என்பது மனிதர்களுக்கு பிடிக்காது. நம்ம அலைஞ்சு பார்த்து ஏதாவது நமக்கு கிடைத்து விட்டால் பரவாயில்லை, விரும்புகிறது கிடைத்து விட்டால் பரவாயில்லை. அலைச்சல்கள் உண்டு, ஆனால் உனக்கு ஒன்றும் கிடையாது என்றால் அந்த அலைச்சல்கள் எல்லாம் நம்மை மிகவும் சோர்வுபடுத்துவதாக, வேதனைப்படுத்துவதாக இருக்கும். இன்றைக்கி எத்தனையோ பேர்கள் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, எங்கெல்லாமோ அலைஞ்சு பார்க்குறாங்க, ஓடி பார்க்குறாங்க. ஆனால் அவர்களுக்கு அந்த லாபம் கிடைக்கிறதா, அந்த பிஸ்னஸ் வாய்க்கிறதா என்றால் இல்லை. அதனால் அவங்க அதிக ஏமாற்றத்தோடு திரும்புகிறாங்க. காலையிலே போய் காத்து கிடந்தேனே, உனக்கு ஒன்றும் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி அவங்க ஏமாற்றத்தோடு கூட வராங்க. இந்தியாவில் கிரிக்கெட் பிரபலமாகி வந்த பொழுது கிரேக் சாப்பல் எனப்பட்ட ஒரு ஆஸ்திரேலியா வீரர் இந்தியா கிரிக்கெட்டில் கவனம் செலுத்தினார். இந்தியன் கிரிக்கெட் போர்டும் அவருக்கு அதிகாரத்தை கொடுத்திருந்தது. அப்பொழுது ராஜஸ்தானில் போயிட்டு
நிறைய யங்ஸ்டர்ஸை நான் செலக்ட் பண்ண போகிறேன், இந்தியன் டீமுக்காக செலக்ட் பண்ண போகிறேன், கோச்சிங் கொடுக்க போகிறேன்னு சொல்லி ஒரு கேம்பை அவர் நடத்தினார். அதில் ஒரு 5 பேர் 10 பேரை அவர் சேர்ப்பதற்காக அப்படி நடத்தினார். ஆனால் அங்கே ஆயிரக்கணக்கில் கிரிக்கெட் வீரர்கள் திரண்டு வந்திருந்தார்கள். எங்களுக்கும் எப்படியாவது ஒரு சான்ஸ் கிடைத்துவிடும், இந்திய அணிக்காக விளையாடி விடுவேங்கிற கனவோடு கூட எத்தனை பேர் எவ்வளவோ தூரத்துலேருந்து வந்திருந்தாங்க. ஆனால் கிரெக் சாப்பல் வந்தார், வந்து 1-2 பேரை பார்த்தாரு, நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு ஏனையவர்களை பார்க்காமலே அவர் அடுத்த இடத்துக்கு கிளம்பி போய்விட்டார். இப்பொழுது அநேக வாலிபர்கள் அதிக ஏமாற்றம் அடைந்தார்கள். அவர்களை ஒரு டிவி சேனலில் ஒருத்தர் வந்து இன்டர்வியூ பண்ணார். அப்போ ஒரு வாலிபர் சொன்னார், நான் இத்தனை 100 மைல்கள் தூரத்திலிருந்து வருகிறேன், எப்படியாவது இன்றைக்கு செலக்ட் ஆகிடுவேன்னு நினைத்தேன், இனி பேட் பண்ண கூட விடவில்லை, நான் ஏமாற்றத்தோடு திரும்புகிறேன் என்று சொல்லி அவர் சொன்னார். அந்த வாலிபனுடைய உள்ளத்தில் 1000 கனவுகள் இருந்தது. ஓடி வந்தார், பல மைல்கள் அவர் ஓடி வந்தார். அந்த இடத்துக்கு வந்தார், ஒன்றும் கிடைக்கல, ஏமாற்றத்தோடு திரும்பினார். அநேகர் இன்றைக்கு இது போலவே அங்குமிங்குமாய் ஓடி திருகிறார்கள். அந்த இன்டர்வியூக்கு போகிறேன், இந்த இன்டர்வியூக்கு போகிறேன், அங்கே எனக்கு அந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை கிடைத்துவிடும், இந்த எம்என்சியில் வேலை கிடைத்துவிடும், இல்லாவிட்டால் இவ்வளோ பெரிய கம்பெனி புதிதாக ஆரம்பிச்சிருக்காங்க, மோட்டார் கம்பெனி, இங்கே எனக்கு வேலை கிடைத்துவிடும், அங்கே கிடைத்துவிடும் என்று ஓடுறாங்க, ஒவ்வொரு இடமாய் ஓடுறாங்க. ஆனாலும் கூட வேலை கிடைப்பதில்லை. நிறைய பேர்கள் பிஸ்னஸில் அந்த பிஸ்னஸ் நம்ம பார்த்துடலாம், இந்த பிஸ்னஸ் பார்த்துடலாம், இதை போய் எடுத்துடலாம், அதை போய் எடுத்துடலான்னு சொல்லி ஓடுறாங்க. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க, என்னெல்லாமோ செஞ்சு பார்க்குறாங்க. அந்த அலைச்சல்கள் வெறும் அலைச்சல்கள், அது வேதனைப்படுத்துவதாகவே இருக்கிறது. அநேகர் இன்றைக்கு அலைச்சல்கள் மத்தியிலேயே வாழ்கிறாங்க. வீணான ஓட்டங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. பேதுரு சொன்னார், அப்பா ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் எங்களுக்கு ஆகப்படவில்லை. எவ்வளவோ ஓடி பார்த்தோம், என்னெல்லாமோ பிரயாசம் எடுத்து பார்த்தோம், கடலில் அங்கே போய் பார்த்தோம், இங்கே போய் பார்த்தோம், ஒன்றும் நடக்கலை. வீணான அலைச்சல் மத்தியில் நாங்கள் திரும்பி வந்தோம் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகின்றார். பிரியத்துக்குரியவர்களே, அநேகரை நான் அறிவேன், அவர்கள் வாழ்க்கையிலே பிஸ்னஸ்க்காக எங்கெல்லாமோ போய் பார்த்தாங்க, யாரெல்லாமோ போய் பார்த்து பேசி பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை, ஏமாற்றத்தோடு கூட திரும்பி வந்தாங்க. இதைத்தான் இந்த நாளிலே நாம் குறிப்பிடுகின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலே நாம் இன்றைக்கு வீணாக அலைந்து கொண்டிருக்கலாம், அலைச்சல்கள் மத்தியில் இருக்கலாம். நீங்கள் இன்றைக்கு வீணான அலைச்சல்களை செய்து மிகவும் மன சோர்ந்த நிலைமையில் இருக்கலாம். உங்களோடு தான் ஆண்டவர் பேசுகிறார். என் மகனே, உன் அலைச்சல்களை நான் அறிந்திருக்கிறேன், அது நிமித்தமாய் உனக்கு ஏற்பட்டுகிற சோர்வை நான் அறிந்திருக்கிறேன். என் அலைச்சல்கள் வீணாகி விட்டதோ என்று சொல்லி என் மகனே நீ நினைக்கின்றாய். இல்லை இல்லை, நான் அதை ஒருபொழுதும் வீணாக போக விடுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஊழியத்து நிமித்தமாக எனக்கு எவ்வளோ அலைச்சல்கள் என்று நான் யோசித்து பார்க்கிறேன். சனி ஞாயிறு லீவுனா எல்லோரும் ரெஸ்ட் எடுப்பாங்க, ஆனால் அப்பொழுதுதான் எனக்கு ஓட்டம். ஏற்கனவே வாரத்தில் 5 நாட்கள் கர்த்தர் உலக பிரகாரமாய் தந்திருக்கிற கல்லூரி பேராசிரியர் வேலைக்கு ஓட வேண்டும். சனி ஞாயிறு என்றால் ஊழியத்திற்காக அங்கும் இங்குமாக ஓட வேண்டும். கவர்மெண்ட் ஹாலிடே வந்துவிட்டால் ஹவுஸ் விசிட்டுக்காக அங்கும் இங்குமாக ஓட வேண்டும். இல்லாவிட்டால் வீடு சந்திப்பிற்காக, இல்லாவிட்டால் அவர்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அழைத்திருக்கிறார், ஊழியத்திலே முக்கியமானவர்கள், அதை நம்ம மிஸ் பண்ணிட்டு வருத்தப்படுவாங்க, நம்ம பெயரணும். அவர் வீட்டில் ஒரு துக்க சம்பவம் நடந்து விட்டது, நம்ம பெயரணும். அலைச்சல்கள், எத்தனையோ மைல்கள் ட்ராவல் பண்ணி கொண்டு இருக்க வேண்டும். அலைந்து 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 வாழ்க்கையே ஊழியத்திற்காக சென்று கொண்டிருக்கிறது. பிரியத்துக்குரிய அலைச்சல்களை தேவன் அறிந்திருக்கிறார். இரண்டாவதாக அலைச்சல்களை கனம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் அலைஞ்சு போயிட்டு வெறுமையாக வரலாம், ஆனால் அங்கே உங்களுக்கு வெயிட்டேஜ் பரலோகத்தில் கூடிக்கிட்டே இருக்குது. என் மகன் போயிட்டு வாரான், வெறுமையாக வாரான், கர்த்தர் எழுதி வச்சுக்கிட்டே இருக்கிறார், கணக்கு வச்சுக்க. அவனை அதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஏமாற்றம் அடைஞ்சு வாரானோ, எவ்வளோக்கு எவ்வளோ அலைஞ்சு தெரிஞ்சிட்டு வாரானோ, அவ்வளோக்கு அதிகமாக அவனை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் அலைச்சல்களை கனம் பண்ணுகிறவராக இருக்கின்றார். பிரியத்துக்குரியவர்களே, அப்பொழுது அவர் என்ன சொல்கிறார் என்பதை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். அங்கே நான் வாசிக்கிறோம் 6ஆவது வசனம், 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 6ஆம் வசனத்தின் பின்பகுதி. அதுக்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். எங்கே நீர் போனாலும் சரி, பின்னால் தான் நான் வருவேன். எவ்வளோ அலைஞ்சாலும் சரி பரவாயில்லை, எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் உம்முடைய பின்னாலே நான் வருவேன். அது உம்முடைய ஜீவன் மேலே ஆண்டுடைய ஜீவன் மேலே ஆணுன்னு சொல்லி சொல்கிறார். எவ்வளவு அலைச்சல்கள் வந்தாலும் நான் பின்வாங்குவதில்லை, மன உறுதி. நிறைய பேர் அலைஞ்சாங்க, பின்வாங்கிட்டாங்க. நான் எளியா பின்வாங்குகிறவராக அல்ல, அவர் உறுதியாக இருந்தார். நான் ஆண்டரை விட்டு பின்வாங்க மாட்டேன், நான் என்ற தரிசனங்களை விட்டு பின்வாங்க மாட்டேன். எனக்கு நீ சால்வை போட்டு கூட்டு வந்திருக்கிறீங்க ஊழியத்துக்கு, இந்த ஊழியத்தை விட்டு பின்வாங்க மாட்டேன். என் எஜமானாகி உண்மை விட்டு பின்வாங்க மாட்டேன். என் தரிசனத்தில் நான் சரியாக இருப்பேன், நான் பின்னால் வருவேன், நீ எங்கே போனாலும் பின்னால் வருவேன்.
ரூத் நவோமியை பார்த்து சொன்னார்கள், நான் எங்கே போனாலும் நீங்கள் எங்கே போனாலும் நான் பின்னால் வருவேன், நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன், எங்கே போனாலும் நான் பின்னால் வருவேன், உம்முடைய ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள், உம்முடைய தெய்வம் என்னுடைய தெய்வம் என்று நான் ரூத் சொன்னது போல இங்கே எலிசா சொல்லுகிறார், என் நிஜமான இது எங்கே போனாலும் நான் பின்பாக வருவேன், நன்மையானாலும் தீமையானாலும் நான் வருவேன், என்ன ஆனாலும் நான் வருவேன். மன உறுதி உள்ளவர்களை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிக்கின்றார். ரீத்துக்குரிய ஊழியத்தில் கூட மன உறுதியோடு கூட நாம் நிற்க வேண்டும். 1000 பிரச்சனைகள் வந்தாலும் 1000 அலைச்சல்கள் இருந்தாலும் நாம் பின்வாங்கிடக்கூடாது. மன உறுதி நமக்கு வேண்டும். கர்த்தருக்காக கடைசி மட்டும் நிற்க வேண்டும். முன்வைத்த காலை பின்வைத்து விடக்கூடாது. ஆண்டவர் நம்மை அறிகிறார். நீங்கள் அப்படி எலிசாவை போல உறுதியாக இருப்பீர்கள் என்றால் பிற்பாடு நாம் வாசிக்கிறோம், இரட்டிப்பான அபிஷேகத்தை அவர் பெற்றுக்கொண்டார். அவர் தரிசனத்தில் அவர் வெற்றி பெற்றார். எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டாரோ அதை பெற்றுக்கொண்டார். இந்த பைபிளில் இருக்கிற பரிசுத்தவான்களுடைய பட்டியலிலே, மாபெரும் தீர்க்கதரிசிகள் பட்டியலில் எலிசாவுக்கு ஒரு முக்கியமான இடம் கிடைத்தது. காரணம், அன்றைக்கு அவ்வளவு அலைச்சல்களை பொறுத்து கொண்டு மன உறுதியோடு தன் தரிசனத்தில் நின்றபடியினாலே அவர் இரட்டிப்பாக பெற்றுக்கொண்டார். பிஸ்னஸாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், விளையாட்டாக இருக்கட்டும், பொது வாழ்வாக இருக்கட்டும், உறுதியாய் நிற்பீர்கள் என்றால், பின்வாங்காது நிற்பீர்கள் என்றால் தேவன் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மைகளை தருவார், இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை தருவார், உயர்த்துவார். கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத நன்மைகளை தருவார். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? நாம் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அப்பொழுது கர்த்தர் நிச்சயமாக அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வமாக இருப்பார். அவர் ஆண்டவரை பலப்படுத்துவார். ஆண்டவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். ஆண்டவர் உங்களை நன்மையை காணும்படியாக செய்வார். நான் அங்குமாய் ஓடி திரிகிறேனே, ஐயோ ஒவ்வொரு நாளும் ஓடி ஓடி பார்த்து எனக்கு ஏமாற்றமே மிஞ்சுகிறதே, ஒருவரும் என்னை ஏற்றுக்கொள்வதில்லையே, ஒருவரும் என்னை மதிப்பதில்லையே, நான் பேசுகிறத கூட கேட்பதற்கு ஒருவரும் இல்லையே, நான் போனாலே முகத்தை திருப்பிக்கிறாங்களேன்னு சொல்லு சகோதரா சகோதரி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய சிறையிருப்பை அவர் திருப்புவாராக. நான் எவ்வளவோ அறிவானவன், நான் எவ்வளவோ திறமையானவன், எனக்குள்ளே எவ்வளவோ ஐடியாஸ்லாம் இருக்குது, யோசனைகள்லாம் இருக்குது. பிஸ்னஸ் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு சொல்லிலாம் கொடுக்க முடியும். ஆனால் நான் சொல்கிற வார்த்தைகளை ஒருவரும் கேட்க மாட்டேங்காங்களே. என் ஞானம் புத்தியெல்லாம் வீணாக போகிறது. ஐயோ, வேலை கிடைக்காமல் வீட்டுக்குள்ளே இருந்து என் வாலிபம் வீணாக போகிறது. திருமணம் ஆகாதபடியினாலே என் வாலிபம் எல்லாம் வீணாக போய் கொண்டிருக்கிறது. என் அழகெல்லாம் வீணாக கரைந்து போய் கொண்டிருக்கிறதே. குழந்தை இல்லாதபடிக்கு என் காலங்களெல்லாம் வீணாக கரைந்து போய் கொண்டிருக்கிறதே. ஐயோ, என் நாட்கள் வீணாக போகிறதே. ஒருவரும் என்னை குறித்து கவலைப்படுவதற்கு இல்லை. என் கணவன் மரித்து விட்டானே, ஐயோ என் கணவன் என்னை விட்டுவிட்டு போய்விட்டானே, நான் தனிமையிலே வாடி நிற்கின்றேனே, எனக்கு உதவி செய்வார் ஒருவரும் இல்லையே, என்னை பாதுகாப்பார் ஒருவரும் இல்லையே, என் தேவைகளை சந்திப்பார் ஒருவரும் இல்லையே, நான் என்ன செய்வேன் என்று கலங்கி நிற்கிற சகோதரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கின்றார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கின்றார். சில சம்பவங்கள் நடந்து எனக்கு பயமாக இருக்கிறது. இரவு தூங்க முடிவதில்லை. எப்பொழுது பார்த்தாலும் பயங்கரமான காட்சிகள், நடந்த காட்சிகள் மறுபடியும் என் கண்களுக்கு முன்பாக வருகிறது. எப்படி அவைகளிலிருந்து நான் தப்பிக்கொள்வேன் என்று எனக்கு தெரியவில்லையே. அது அதிர்ச்சியிலிருந்து எப்படி வெளியே வருவேன் என்று எனக்கு தெரியவில்லையே. சகோதரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதை மறக்க உதவி செய்வார். பல லட்சங்களை கோடிகளை ஏமாற்றி விட்டார்களே, என் சொத்துக்களை பிடுங்கி விட்டார்களே, என் இடத்துல அந்நியர்கள் வந்து வீடு கட்டி விட்டார்களே, நான் என்ன செய்வேன், எனக்கு விரோதமாய் செய்வேனே வைத்திருக்கிறார்களே, நான் என்ன செய்வேன் என்று கலங்குற சகோதரா, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் உதவி செய்வார். நம்பிக்கை துரோகங்களை சந்தித்த சகோதரி, வாலிப வயதிலேயே கைவிடப்பட்டு இருக்கிற சகோதரி, கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார். என் பிள்ளை இப்படியாய் தாறுமாறாய் போதைக்கு அடிமையாக இருக்கிறானே, என் வார்த்தைகளை கேட்பதில்லையே, ஐயோ நான் என்ன செய்வேன், என்னை படிக்க வைக்க எவ்வளோ கஷ்டப்பட்டேன், அவனை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தேன், இன்றைக்கு போதைக்கு அடிமையாகிவிட்டானே இந்த கலங்குற தாயே, உன் பிள்ளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், சந்திப்பார், போதை பழக்கத்திலிருந்து விடுவிப்பார். வழி இல்லாத பிள்ளைகளுக்கு வழியை உண்டாக்குங்க. தற்கொலையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் எப்படியாவது அதிலிருந்து நிறுத்துங்கப்பா. கொலை செய்யணுங்கிற வெறியோடு காணப்படுபவர்களுக்கு அது தவறு என்று சொல்லி அறிய வைத்தவர்களுக்கு அந்த எண்ணங்களிலிருந்து விடுதலை தாருங்க. வயதான காலத்தில் இருப்பவர் கீழே விழுந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. வாலிப இதில் பாவங்களை சிக்கி தங்கள் எதிர்காலத்தை அவர்களை கெடுத்து விடாதபடி தங்கள் தலையில் தாங்களே மண்ணாடி போட்டு விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. உதவி செய்யுங்க. சொந்த வீடு தாருங்க. எல்லா வாசல்களையும் உருவாக்கி தாருங்க. உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதிங்க. இந்திய தாய் திற நாட்டை ஆசீர்வதிங்க. தமிழ்நாட்டை ஆசீர்வதிங்க. அனைத்து மதத்தவர்களையும் மொழி பேசுகின்றவர்களையும் ஆசீர்வதிங்க. ராஜா அப்பா, அனைத்து ஊழியக்காரர்களையும், அனைத்து ஊழியங்களையும், அனைத்து தேவனுடைய பிள்ளைகளையும், அனைத்து ஆலயங்களையும், திருச்சபைகளையும் ஆசீர்வதிங்க. அனைத்து விசுவாசிகளையும் ஆசீர்வதிங்க. நாசிரியர் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிற
அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்தை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற, ஜெபிக்கிற, தாங்குகிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களை ஆசீர்வதி. டாய்லெட்டுகளை எப்படியாவது அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்துக்கு கட்டி தாருங்கப்பா. அதுக்கான பண தேவைகளை சந்திங்க ஐயா. அங்கே தங்குவதற்கு அநேக முதியோர்களை அழைத்து கொண்டு வாருங்கப்பா. மகிமைப்படுங்க. இரட்சகர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்பியும் இல்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவே தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவே. அற்புதமான அன்பே என்னில் பொற்பரன் பாராட்டும் தூய அன்பே. அற்புதமான அன்பே என்னில் பொற்பரன் பாராட்டும் தூய அன்பே. என்றும் மாறா தேவ அன்பே என்னுள்ளம் தங்கும் அன்பே. என்றும் மாறா தேவ அன்பே என்னுள்ளம் தங்கும் அன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவே தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. ஆதரவான அன்பே நித்தம் மன்னை போல் என்னையும் தாங்கும் அன்பே. ஆதரவான அன்பே நித்தம் மன்னை போல் என்னையும் தாங்கும் அன்பே. உன்னதமான தேவ அன்பே உள்ளம் கவரும் அன்பே. உன்னதமான தேவ அன்பே உள்ளம் கவரும் அன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவே தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. மாய உலக அன்பை நம்பி மாண்ட என்னை கண்டழைத்த அன்பே. மாய உலக அன்பை நம்பி மாண்ட என்னை கண்டழைத்த அன்பே. என்னை வென்ற தேவ அன்பே என்னில் பொங்கும் பேரன்பே.
என்னை வென்ற தேவன்பே, என்னில் பொங்கும் பேரன்பே. ஸ்தோத்திரம் பாடே போற்றிடுவே தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. ஹல்லேலூயா.